ஹாய் எவ்ரி ஒன், ஹாப்பி மார்னிங் டு ஆல். காலங்காத்தால் இந்த பதிவு எதுக்காகன்னா, என்னை ஃபாலோ பண்ணுறவங்க இன்ஸ்டாவில், யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க என்னை 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 ஏமாற்றி என்னோடய ஃபேமிலியிலேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்தி என்னையும் என் பையனையும் நடு ரோட்டில் விட்டுட்டு போனவங்க, அப்புறம் எனக்கு அறிமுகமாகி என்ன சொல்கிறது, இந்தா வரேன்னு சொல்லி என்னை விரும்பி இந்த நிமிஷம் வரைக்கும் வராமல் என்னை பார்க்காம ஏமாத்தினவங்க எல்லாருக்காகவும் நான் சொல்லக்கூடிய முக்கியமான பதிவு கேட்டுக்கோங்க. என்னென்னா, என்னோட பேரை வச்சு தவறான முறையில் அதை உபயோகப்படுத்தி, அதாவது என்னோடய ஃபோட்டோ, என் வீடியோஸு அதெல்லாம் வச்சு தவறாக யூஸ் பண்ணி மற்றவர்கள்கிட்ட, ஆண்கள்கிட்ட பணம் பறித்து கடைசி லாஸ்ட் மினிட்டில் அவங்க அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தப்பு பண்ணுறது. அந்த காரணத்துக்காக என்னோடய ஃபோட்டோ, வீடியோஸை யூஸ் பண்ணி என் பேரை யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இது ஒரு மாதிரி பெரிய அளவில் ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. இது அரைக்குறையாக எனக்கு சந்தேகமாக இருந்தது, இப்போ ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகி நல்லா தெரிஞ்சிடுச்சு. சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு யாராவது அந்த மாதிரிலாம் இருந்தால், உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா நேராக ஸ்டேஷன் போயிடுங்க. இல்லைன்னா இது மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்பாதீங்க. சரியா? நான் அந்த மாதிரியான கேரக்டரோ அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது. என்னோடய ஆசைக்காக, என் டிப்ரெஷனுக்காக, என்னோடய சந்தோஷத்துக்காக நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இதில் என்ன சொல்கிறது, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் என்ன அப்படின்னா, என் மனசில் யார் இருக்காங்க, நான் யாரை விரும்புகிறனோ அவங்கள தவிர உலகத்தில் வேறு யாரை பார்த்தாலும் எனக்கு மூடு வராது. சரிங்களா? என்னால் யாரை பற்றியும் என்னால் தப்பாக நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். ஓகே? அதனால தான் இத்தனை ஆண்டுகளாக என்னால் தனியாக வாழ்க்கை லைஃப் நடத்த முடியுது. ஃபஸ்ட் டைமு நானாக ஒருத்தரை விரும்பி என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நானும் என் 3 வயசு பையனோட அவரோட கடைசியில் அவங்க நடுத்தருவில் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானாக தனியாக 13 வருஷமாக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்து, காசு இல்லை, பணம் இல்லை, நல்லா இருந்தோம். சில டைமு பணம் இல்லை, என் பையனை படிக்க வைக்க முடியல, நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி தனியாகவே லைஃப் போயிட்டே இருந்து, எனக்கு ஒரு லைஃப்பை நான் தேடிக்காமல், எந்த தப்பும் பண்ணாமல் மனசில் அவர் மட்டுமே இருந்தார். ஒரு கட்டத்தில் அவங்க மேலே இருந்த கோபம் இவ்வளோதானான்னு வெறுப்பாக மாறி மனசுலேருந்து, மைண்ட்லேருந்து அவங்க போயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம் முன்னாடி, 3 வருஷமே ஆக போகிறது, எனக்கு என்ன சொல்கிறது, என்னை விருப்பப்பட்டவங்க, இஷ்டப்பட்டவங்க மேலே நானும் விருப்பப்பட்டு பேசினேன், பழகினேன். ஆனால் கடைசியில் பார்த்தது கூட இல்லை அவங்கள. ஆனால் கடைசியில் அவங்க தான் இந்தா வரேன்னு என்ன காரணம்னு கூட சொல்லாமல் சரி, ஓகே, என்ன மிஸ் பண்ணிட்டாங்க. சரியா? என்னைக்குனாலும் வாழ்க்கையில் அவங்க திருப்பி வருவாங்கன்னோ இல்லை வரவே இல்லைனாலும் என் மைண்டில், என் மனசில் அவங்க தான் இருக்காங்க. சரியா? நான் தப்பான பொண்ணு கிடையாது, நான் தப்பு பண்ணலை, தப்பு பண்ண மாட்டேன். என் பேரை வச்சு யாராவது என் ஃபோட்டோ வச்சு என் பேரை வச்சு பணம் பறிக்கிறதோ, தவறான ஆக்டிவிட்டீஸ்க்கு கூப்பிடுறதோ இதெல்லாம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக இருங்க, ஸ்டேஷன் போயிடுங்க தைரியமாக. சரியா? ஆமாம், அப்படி நம்பாதீங்க, பார்த்து பத்திரமா இருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் காலங்கள் கடந்து போய் ஒரு 100 வயசு ஆனால் கூட அவன் வந்துடுவான்னு உட்காந்துட்ருக்கேன். ஆனால் என்னைக்காவது ஒரு நாளில் தெரில. சரி, வேணாம், தேவையில்லாமலாம் நான் எதுவும் பேசலை. ஓகே, பாய். பணமோ
பொருளோ மைண்டோ ஏதாவது என் பேரை வச்சு பேசுகிறவங்கக்கிட்ட இழந்துடாதீங்க. அது மாதிரி என்கிட்ட பழகினவங்க பேசினவங்களுக்கு தெரியும், இது ஒன்று தான் என் நம்பரு. அந்த நம்பர் தவிர எனக்கு எதுவுமே இல்லை. அதே தான் ஆதாருக்கு, ரேஷனுக்கு, பேங்க்குக்கு, ஜிபேக்கு, லொட்டு லொஸ்க்கு ஆளினால் அது ஒரு நம்பர் தான். இன்னொன்று, இந்த விஷயம் எனக்கு இப்போ ரீசெண்டாக எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, அகைன் அண்ட் அகைன் ஒரு தெரிஞ்ச பையன்தான் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்ன இப்படி தொந்தரவு பண்ணுறாங்க, என்ன காரணமாக இருக்கும்னா, அப்போ அவங்களாவே சொன்னாங்க, இதோட எத்தனை முறை பணம் கொடுத்து கடைசீட்டில் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தான் அவைலபிள் சொன்னாங்க. எனக்கு தெரியாது, எவ்வளோ பணம்னாலும் வாங்கிக்கோங்க, எனக்கு நீங்கள் தான் வேணுன்ற மாதிரி சொன்னாங்க. அடக்கடவுளே, அடப்பாவி, இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. சீத்தம்மா அசோகவனத்தில் உக்காந்துட்டு இருக்க மாதிரி நான் எங்கனோ ஒரு இடத்துல இருந்தா இன்னைக்கு வருவான்னு உக்காந்துட்ருக்கேன். சரியா? தயவு செஞ்சு என்னை அப்படிலாம் நினச்சிட்டு என்னை இது பண்ணிடாதீங்கப்பா. என்ன சொல்கிறது, நீங்கள் பத்திரமா இருங்க, என்னையும் தவறாக கணக்கு போட்டுறாதீங்க. சரியா? பேசும்போது என்னால் நார்மலாக பேசுகிறேன். ஆனால் என்னடா அது, நம்மளை எவ்வளோ கேவலமாக சித்தரித்து இப்படி பண்ணுறாங்கன்ட்டு ரொம்ப வருத்தமாக வேதனையாக இருக்குது. உடனே நீங்களாம் சொல்வீங்க, வீடியோ பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு. வீட்டில் இருக்க லேடிஸ்க்கெல்லாம் பிரச்சனை வர்றது இல்லையா? ஆஃபீஸ் போகிற லேடிஸ்க்கெல்லாம் பிரச்சனை வர்றது இல்லையா? வீடியோ பண்ணுறதுனாலையும் அதுக்கும் இதுக்கும்லாம் சம்மந்தம் இல்லை.